எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் சிட்னி சைடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அநேகன். இந்த படம் கேவி ஆனந்த் அப்படின்றவர் இயக்கி வெளியே இருக்க படம். தனுஷ், கார்த்திக், அமீரா தஸ்தூர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க படத்தில். இந்த படம் வந்து ஒரு ஹாஃப் பீரியட் மூவின்னு கூட சொல்லலாம். வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு படம். இந்த படம் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. அமீரா தஸ்தூர் ஃபர்ஸ்ட் மூவிக்கு வி ஷுடன்ட் கம்ப்ளைண்ட், நல்லா நடிச்சிருக்காங்க. லிப்சிங் கொஞ்சம் கூட ஆகலை. மற்றபடி மற்ற காஸ்ட் எல்லாருமே, ஆஷிஷ் வித்யார்த்தி வராரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். கார்த்திக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் வர்றாரு படத்தில். இது சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா ஓம் பிரகாஷ் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. கேவி ஆனந்தே ஒரு கேமரா ஒர்க்ஸில் பெரிய ஆள். இவரை வந்து இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ண வச்சுருக்காரு. எடிட்டிங் வந்து none other than நம்ம ஆண்டனி. ஆஸ் யூஷுவல் இவர் பெரிய படம் தான் இங்கே லென்த்து இவர் வந்து வாரி வழங்குறாரு டைரக்டர்ஸ்க்கு. இப்போ இந்த படத்தோட லென்த்து பார்த்திங்கன்னா 160 minutes. சொல்லி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சா? ஆமாம், 160 minutes அப்படின்னு பார்த்தோம்னா லென்த்தி படம் தான். பட் அந்த லென்த்து இந்த படத்தில் பெருசாக தெரியலன்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே சிட்னியில் பார்த்த க்ரௌடு வந்து ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் அண்ட் தெலுங்கு க்ரௌடு தான். ஆனால் எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க தேட்டரில். எனக்கு காமெடியாக இல்லாத சீன்லாம் கூட நிறைய பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. தென் ஐ வாஸ் லைக், ஓகே, மக்களுக்கு பிடிக்குதுன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. என்னால் ஃப்ளாஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. பட் இட் ஹஸ் பீன் அக்செப்டட். அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது அதுக்கு. அதுக்கப்புறம் படத்தை இப்போ ஃபீல் எப்படி உட்காந்து படம் பார்க்குறோம், எப்படி ஃபீல் வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நிறைய லேக்ஸ் இருக்குது. லேக்ஸ் சொல்ல முடியாதுன்னு இல்லை படத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரே கைண்ட் ஆஃப் ரோல்ஸ்லேயே வராரு. ஒரு ஸ்மார்ட்டான, நல்ல துடுக்கான, எல்லாமே தெரிஞ்ச ஒரு இவர். அப்படி இல்லைன்னா டைரக்டாக அசிங்கப்படுற ஒரு இந்த மாதிரி ஒரு ரோலு திருப்பி அது மாதிரி தான் வர்றாரு. ஆனால் எல்லா படத்துலையும் அவர் ஒல்லியாக இருக்கிறதையும் சொல்லி காமிச்சிடுறாங்க. ஐ திங்க் அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷனை வந்து ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறாங்க செட்டிலாக அப்படின்றது கொஞ்சம் க்ளீனாகவே தெரியுது போக. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் கடைசி தனுஷ் படம் எடுத்து பார்த்தா இவர் ஒரே மாதிரி ரோல்ஸ் நடிச்சிருக்காரோன்னு தோணுது. திரும்ப வந்து நம்ம ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா தமிழ் சினிமாவில், அந்த ஹீரோஸ்க்கு ஏற்ற மாதிரி இவரை வச்சு திருப்பி ஒரு சேம் இதுதான் நடக்குதுன்னு தோணுது எனக்கு. இப்போது ரஜினி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோஸ்லாம் வந்தாங்க. விஜய், அஜித்னர்லாம் இருக்காங்க. இப்போது இவங்கள மாதிரியே இவரும் வந்து திருப்பி இதுக்கு போகிறாரு அப்படின்னு தோணுது. மற்றபடி படத்தில் பார்த்தோம்னா நான் சொல்லிக்கிற மாதிரி விஷயங்கள் அப்படின்னு படத்தில் பார்த்தா சில காமெடிஸ் நல்லாயிருக்கு. சில காமெடிஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையும் தோணுது. சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப துல்லியமாக நல்லா எடுத்திருக்காரு. அவர் வேறு டோன் வேறு கொடுத்துருக்காரு ஒரு பீரியடுக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கதை ஆஸ் யூஷுவல் சொல்ல போகிறது கிடையாது. இந்த படம் பார்க்கலான்னா அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது ப்ராப்பர் மசாலா மூவி. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அண்ட் இப்போல்லாம் தமிழ் படம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நிறைய நூக் அண்ட் கார்னர்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் முத்து கவனிச்சோன்னா நிறைய விஷயங்கள் வருது. அகெயின் எந்த படத்துக்குமே ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு குரூப் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் அது இங்கிலீஷ் படமாகட்டும், தமிழ் படமாகட்டும், ஹிந்தி படமாகட்டும், அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அகெயின் இது வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லி எடுக்கிறதுனா எனி கேரக்டர்ஸ் யாரையும் ரிசம்பிள் பண்ணலன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. இது சொல்லிட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே உண்மைன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு கதைக்களம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் இதில் வர்மக்காரங்களை காமிச்சிருக்காங்க, இதுதான் நடந்ததா, அதுதான் நடந்ததான்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதுலாம் ஆத்தென்டிசிட்டிலாம் நம்ம போக தேவையில்லை. இது ஒரு கதையாக பார்க்கலாம். சரி, இந்த அநேகன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டிக்ட் கொடுக்கணுன்னா இது தாராளமாக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய படங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாம் ரசிக்கிறாங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு மசாலா ஃபிலிம்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம இப்போ சிட்னியிலேருந்து நான் சொல்கிறதுனால சொல்கிறேன், ஒரு தமிழ் ஆடியன்ஸ், சிட்னியில் இருக்கக்கூடியவங்க அண்ட் என்டையர் வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக கொஞ்சம் இந்த பேரண்ட்ஷியல் ரேட்டிங் நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது உண்டு.
அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அடல்ட் மூவி அப்படின்னு வரும்போது நம்ம வயலன்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அது கொஞ்சம் கன்சிடர் பண்ண மாட்டோமோன்னு நினைக்கிறேன் நான். சரி, இதுதான் வந்து இதோட வேர்டிக். பார்க்க வேண்டிய படம் தான். இதோட ஸ்டார்டிங், மிடில் போர்ஷன், எண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸலண்ட் இன்ட்ரடக்ஷன். தனுஷ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மிடில் கொஞ்சம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், லேகுன்னு சொல்ல முடியாது. அது மேபி அந்த லென்த்துனால அப்படி தோணலாம் நம்மளுக்கு. பட் எண்டில் மூவி எண்டு கிளைமேக்ஸ் வந்து இட்ஸ் ஓகே. ஸோ இட்ஸ் எ ப்ரிட்டி டீசென்ட் மூவி. நல்ல படம்னே கூட சொல்லலாம். என்ஜாய் பண்ணி போய் பாருங்கள் படத்தை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போங்க எப்படின்னு. ஏன்னா லோக்கல் பேரண்ட்ஷியல் ரேட்டிங் மாறும். என்னோடய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என்னோடய ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேர்ட் ஆஃப் மவுத் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ வெரி மச்.